அவங்களோட சுயநலத்துக்காக இவங்களை வச்சு யூஸ் பண்ணல கண்டிப்பா. அந்த மாதிரி இந்த படத்துல எதுவுமே சீன்ஸோ எதுவுமே காட்டல. இவன் இப்படி எடுத்துக்கலாம், 2 கேஸ் ஆளுங்க சேர்ந்து ஒருத்தவனை மேலே ஏற்றி எடுத்துட்டு போற மாதிரி கூட எடுத்துக்கலாம். மனசார சொல்றேன், ஏன்னா நான் அவ்வளோ ஸ்டன் ஆயிட்டேன் ஆக்டிங்ல. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த படத்துக்காக 2 வருஷமா உண்மையான கபடி பிளேயர்ஸ் கூட போய் ட்ரைனிங் எடுத்துக்கிற 2 வருஷமா. ஒரு அளவுக்குலாம் மத்தவங்களும் இவர் அளவுக்கு பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணதுன்னா துருவோட அப்பாவா நடிச்ச பசுபதி. அதுலயும் ஒரு துருவ விக்ரம் ஒரு டைலாக் வரும், உன்னை அடிக்கிறதுக்கு என்ன அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. உண்மையிலுமே என்னடா இப்படி இருக்கு, பாட்டுலாம் வரிகள்லாம் அந்த படத்துக்கு ஒரு உயிர் கொடுக்கறது இந்த பாட்டு எல்லாமே, மியூசிக் எல்லாமே அந்த மியூசிக் டைரக்டர் கரெக்டா பண்ணியிருக்காரு. அதோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் படம்னால என்ன கான்செப்ட்ல எடுப்பாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த படமும் அதே கான்செப்ட் தான். ஆனா அதுக்குள்ள வந்து ரொம்ப டீப்பாலாம் போகாம ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வச்சு சூப்பராக பயோகிராஃபி. இது வந்து ஒரு உண்மையான ட்ரூ ஸ்டோரி தான். மனத்தி கணேசன் சொல்லிட்டு அந்த கபடி பிளேயர், அவரோட உண்மையான கதை தான். கொஞ்சம் கற்பனைக்காக சினிமாவாக சேர்த்து அது மாதிரி எடுத்திருக்காரு. அவர் வந்து அர்ஜுனா விருது வந்து வாங்கியிருக்காராம். ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட இன்ட்ரோ எங்க வருதுடா, ஹீரோட இன்ட்ரோ ஸ்கூல்ல வருது. ஸ்கூல்ல தான் என்னென்ன பையனா சின்ன +2 பையனா காமிக்கிறாரு. இந்த படத்துல வந்து துருவ விக்ரம் தான் மெயின். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஆக்டர்ஸ் பாத்தீங்கன்னா யாரை பத்தி சொல்றது யாரை விடுறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அமீர் சாரு, லால் சார் பண்ணியிருந்தாரு. இன்னொரு பக்கம் பசுபதி ஒரு பக்கம் அவரு ஸ்கோர் பண்றாரு அநியாயத்துக்கு. இதெல்லாம் வேற லெவல்ல அவரு ஒரு பக்கம் ஸ்கோர் பண்றாரு. ஹீரோயின் கேரக்டர்ஸ்க்கு வந்து அவ்வளவு வந்து முக்கியத்துவம் எனக்கு தெரிஞ்சு இல்ல. அக்காவா நடிச்சவங்களுக்கு நல்ல கேரக்டர். அக்கா நடிச்சது ரஜிஷா, அவங்க மலையாள ஆக்டர். அவங்க அனுபமாவும் மலையாள ஆக்டர் தான். 2 பேருமே மலையாள. ஆனா ஹீரோயினா ஜோடி அனுபமா நடிச்சிருக்காங்க. ஒண்ணு இல்லைங்க, மெயின் பிளாட் பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் டு தூத்துக்குடி அந்த சைட்ல நடக்கிற வானத்தின் கிராமத்துல தான் வந்து கதை நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. கீழே இருந்து எப்படி மேல வராங்க, அதுக்கு என்னென்ன பாலிடிக்ஸ் இருக்கு, அதாவது எப்படின்னா கீழே இருந்து மேல வரவங்கள தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் நடக்கும். அதாவது இவர் வந்து தடுக்கல யாருமே, ஆனா மேல கீழே அந்த சண்டையில வந்து வழி தவறி போயிடக்கூடாது, போகாம நம்ம கோலை ஃபோக்கஸ் பண்ணி போகணுன்ற மாதிரி தான் இருக்கும் கதை. ஆனா ஒரு திறமை இருந்துச்சுன்னா, இப்போலாம் நிறைய பிரச்சனை வருதுல்ல 2 இனத்தவங்க அப்படின்றதுல, அது அவங்களே சப்போர்ட் பண்ற மாதிரியே படம் இருக்கும். ஆமா, உண்மையை சொல்ல போனா இப்போ இந்த படத்துல வந்து ஆப்போசிட் பார்ட்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம லாலும் அமீர் தான் காட்டுறாங்க. இவரோட இனத்துக்கு வந்து இவர் தலைவர், அவரோட இனத்துக்கு வந்து அவர் தலைவர். ஆமா, ஓகேவா, அப்படிதான் பண்றாங்க. ஆனா லால் என்ன பண்றாருன்னா, இப்போ வந்து துரு வந்து இவங்களோட இனத்துக்கு, ஆனா அவர் என்ன பண்றாரு, இந்த இனம் அவங்களோட இது அப்படிலாம் பார்க்காம ஸ்போர்ட்ஸ் அந்த திறமையை வச்சு மட்டுமே அவரோட டீம்ல வந்து இவரை சேர்க்கிறாரு. இப்படிதான் போகுது கதை. அப்படிதான் வந்து கதை போகுது. அது மூலியமா எப்படி வந்தாங்க அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம அமீர் எப்படின்னா, இவர் வந்து இந்த டீம்ல போய் சேர்ந்ததுனால இவங்க ஊர்க்காரங்க வந்து அவர் சொல்லலாம், அமீர் வந்து இந்த தாழ்த்தப்பட்டவங்களுக்காக சண்டை செய்யற ஆள் மாதிரி வந்து பெரிய ஆளு. இன்னொருத்தர் லால் வந்து கொஞ்சம் பெரிய ஆட்கள் மாதிரியும் காமிச்சிருக்காங்க. சோ ஆனா 2 பேரும் நல்லவங்க. அதை மட்டும் நோட் பண்ணினா அவங்களோட ரோல்ஸ் அவங்களுக்கு வந்து இது பிடிச்சதால, அதாவது நான் மேலே கீழே இருந்தாலுமே சரி, அதை வச்சு ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத மட்டும் தான் நிறுத்தினாங்க. நம்ம மூலியமா இவங்க அடிச்சுக்கணும் சாவணும்னு சொல்லி ஜாதி கலவரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாம ஒரு டீசென்டான ரோல் சூப்பரா 2 பேருமே இவங்க இதெல்லாம் நல்லா இருக்கட்டும், இவங்க நல்லா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ரோல் தான் இருக்கு 2 பேருக்குமே. ஆனா துரு கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவாரு, நீ என்னதான் கிட்ட வந்து கைய பிடிச்சு நின்னாலும் நான் இந்த இடத்த விட்டு இறங்கி வர முடியாது. இது அப்போ ஆரம்பிச்சது வரைக்கும் போயிட்டு யாரு ஆரம்பிச்சா எப்படி முடியலாம் தெரியாது. அதுல இருந்து என்னால வர முடியாது, நீ வந்து அங்க போயிடு, நீ என் கூட இருந்தனா உனக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி ரீசெண்டா அனுப்பி வைக்கிறாரு. அது என்னன்னா, திருந்தணும்னு நினைச்சு மனசால நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அது வெளியில செய்ய முடியல. ஆனா அப்படித்தானே இருக்கு அந்த சீனு. அதாவது ஸ்போர்ட்ஸை மட்டும் வச்சு அவர் வந்து ஸ்போர்ட்ஸுக்காக. ஆனா இந்த இடத்துல ஒரு சீன் ஒன்று வச்சிருந்தாங்க அந்த பஸ்ஸில். எப்படின்னா இவங்க அந்த பெரிய ஆளு சின்ன ஆள் சொல்லிட்டு பஸ்ஸில் ஒரு ஆடு வச்சு ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த ஒரு சீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு அந்த
ஒரு வெறி அந்த இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கேஸ்ட் இது அது வந்து ரிவீல் பண்ண தேவையில்ல. நீங்க எப்படின்னா மனுஷங்களை இது பண்ற மாதிரிலாம் எந்த சீனுமே காட்டல. அந்த ஒரு ஆட்டை வச்சு மட்டுமே அவ்வளவு ஒரு என்ன சொல்ல ஒரு டெரிஃபிக்காக சீனை பயங்கரமா பண்ணிருந்தாங்க. செமையா எலிட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன்லாம். ஆக்சுவலா நான் சொல்லணும்னா துருவா என்ன சொல்லியிருந்தாரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடின்னா, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உண்மையை சொல்ல போனா ஒரு ஃபர்ஸ்ட் படமே நம்ம ஏத்துக்கலாம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 2 வருஷமா உழைச்சிருக்காங்க. உழைப்பு ஃபுல்லாமே அப்படியே தெரியுது. உங்களுமே மனசார சொல்றேன். ஏன்னா நான் அவ்வளோ ஸ்டன் ஆயிட்டேன் ஆக்டிங்ல. ஏன் நான் சொல்றேன்னா இந்த படத்துக்காக 2 வருஷமா உண்மையான கபடி பிளேயர்ஸ் கூட போய் ட்ரைனிங் எடுத்துக்கிற 2 வருஷமா. அப்படியா? இன்னொன்னு தெரியுமா, இந்த படத்துல நடிச்ச கபடி பிளேயர்ஸா வந்த எல்லாருமே உண்மையான கபடி பிளேயர்ஸ். அது யாருமே வந்து படத்துக்காகலாம் வரல. எல்லாருமே உண்மையான கபடி பிளேயர்ஸ். படம் பாத்தீங்கன்னா எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருக்கும். நடிப்பு மாதிரியே தெரியாது, அவ்வளோ நேச்சுரலா இருக்கும். துருவ விக்ரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ரொம்ப நேரமே டயலாக்ஸ் எல்லாம் இருக்காது. ஃபுல்லா டயலாக்ஸ் கம்மி. அப்படியே நிப்பாரு, ஒரு லுக் விடுவாரு. டயலாக் வேணாம்டா, ஆக்டிங்ல அந்த சீனை ஹோல்ட் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி இருக்கும். ஒரு சீன்லாம் வந்து எப்படின்னா அப்படியே என்ன சொல்றது, கோவத்துல அப்படியே போற மாதிரிலாம் இருக்கும். டயலாக் பேசி தான் ஒருத்தவங்களை ஃபீல் பண்ண வைக்கணும் கிடையாது, அப்படியே அமைதியா இருந்தாவே ஃபீல் பண்ண வைக்கணும்ன்றத பத்தியே பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, மத்தவங்களை விட்டுருவோம். ஏன்னா இவர் அளவுக்குலாம் மத்தவங்களும் இவர் அளவுக்கு பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணதுன்னா துருவோட அப்பாவா நடிச்ச பசுபதி. எப்படின்னா அவரால் வந்து பையன் இங்க தாண்டி போயிட்டானா இது மூலமா ஏதாவது வந்து ஒரு நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்க, இல்ல ரவுடி ஆயிடுவான், சண்டை வரும், ரவுடி ஆயிடுவான் அப்படின்ற ஒரு பயத்துல அந்த பையனை வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து அந்த மாதிரியும் எடுக்கிறாரு. அந்த போட்டோ எடுத்துக்கணும், பையனையும் பெரிய ஆள் ஆக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேல பையன் வந்து நல்லா பண்றான், நம்ம கூட நின்று பண்ண சொல்லிட்டு பையனுக்கு பாதுகாப்பா ஸ்டார்டிங் அந்த பிடி வாத்தியார் தான் ஆனா இது எல்லாருக்குமே நடக்கும். ஒரு பிடி வாத்தியார் தான் ஒரு பையனோட திறமையை கண்டுபிடிச்சு அடுத்த லெவல் எடுத்துட்டு போவாரு. ஆக்சுவலா அந்த பிடி வாத்தியார் வந்து இவங்க ஆளும் கிடையாதான், அது வந்து ஹையர் கேஸ்ட்ன்ற மாதிரி. ஆனா அவர் வந்து ஒரு விதத்துல சொல்லுவாருங்க, எப்படின்னா என்ன உன் கூட இருந்து சொல்லிட்டு என்னையே அடிச்சாங்கடா, அதுக்காக நான் என்ன போய் சண்டையா போட்டேன். அவங்களுக்கு வந்து நம்ம இப்படியே இருக்கணும்ன்ற மாதிரிதான் இருக்கும், அதுக்காக நம்ம அங்க இருந்துடக்கூடாது, நம்ம லெவல் தாண்டி போய் தான் ஆகணும், இதெல்லாம் உடைச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல, நீ இதெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும் இங்க இருந்தானா அப்படின்ற மாதிரி அந்த படம் போகுது. கண்டிப்பா. ஆனா அதுலயும் ஒரு துருவ விக்ரம் ஒரு டைலாக் வரும், உன்னை அடிக்கிறதுக்கு என்ன அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமா, அந்த நீங்க படத்தை பார்த்து தெரியும் அந்த சீன்லாம். டைலாக் எல்லாம் வேற லெவல்ல எழுதிருக்காருங்க. உண்மையா சொல்ல போனா இப்ப நடக்கிற ரைட்டிங்லாம் பின்னி இருக்காது மாதிரி வேற லெவல் டைலாக்லாம். அனுப்பாமா அதே மாதிரி இன்னும் ரஜிஷா ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து ரொம்ப நல்லா பண்ணி. ரஜிஷா வந்து துருவோட அக்காவா நடிச்சிருக்காங்க. அவங்க அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு அக்காவா எந்த அளவுக்கு நல்லா பண்ணணுமோ பண்ணியிருக்காங்க. அனுப்பாமாவுக்கு ரோல் கம்மி தான் ஹீரோயின், ஆனால் அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த படத்துக்கு ஒரு உயிர்னு சொன்னா பார்த்தீங்கன்னா மியூசிக் தான். கண்டிப்பா. அவர் பேர் வந்து நிவாஸ் கே பிரசன்னா. ஒரு சாங்கும் சரி, உண்மையை சொல்றேன், படம் பார்க்கறது போறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மியூசிக் டைரக்டர் பேர் தெரியாது. படத்துல இவ்வளவு பாட்டுக்குது இவ்வளவு நல்லா இருக்குன்னே தெரியாதுப்பா எனக்கு. உண்மையிலுமே என்னடா இப்படி இருக்கு பாட்டுலாம், வரிகள்லாம், அந்த படத்துக்கு ஒரு உயிர் கொடுக்கறது இந்த பாட்டு எல்லாமே, மியூசிக் எல்லாமே அந்த மியூசிக் டைரக்டர் கரெக்டா பண்ணியிருக்காரு. கரெக்டா பின்னி எடுத்திருக்காரு. வேற லெவல். 5க்கு 5 கூட கொடுக்க போனேன். 5க்கா நான் 5க்கு 10 கொடுத்துறேன். கொடுத்தலாம்டா. மைண்ட்ல ஒரு சாங்கும் சரி, அது பிளேஸ் பண்ண இடமும் சரி, அந்த லிரிக்ஸ் அந்த எல்லாமே சூப்பரா இருந்தது. சாங்காகவே இந்த படம் வந்து எப்படின்னா சாங்னா ஒரு குத்துப்பாட்டு, இந்த ஜாலியா கமர்ஷியல் சாங்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, வேற லெவல்ல இருக்கு சாங்ஸ் எல்லாமே. சாங்ஸும் சரி, அது பிளேஸ் பண்ணதும் சரி, அதுக்குள்ள ஃபீலிங்ஸும் சரி, துருவோட அந்த சாங்ஸ் வரும்போது துருவோட அந்த பர்ஃபார்மன்ஸும் சரி, எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து இவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு அப்படிலாம் கிடையாது. அமீரோட ஆக்டரும் பயங்கரம், அவரும் ஹோல்ட் பண்ணியிருந்தாரு. அவருடைய ரோலும் முகம் சொல்லிக்கிற மாதிரி, என்னடா இவர் இருக்கிற மாதிரி யார் ரோலுமே கிடையாது. இப்போ மேல கீழன்னு படம் இந்த மாதிரி மாரி செல்வராஜ் எடுக்கிறான்னு வச்சுங்களேன், நம்ம வந்து அந்த படம் பார்க்கும்போது கோவம் வரும். இவன் என்னடா சொல்றது, மேல இருக்கிறவன் வந்து இவனை சொல்லலாமா, நம்ம மேல இருக்கிற மேல கோவப்படுவோம். இந்த படத்துல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இவன் மேல இருக்கிறவன் மேல் ஜாதி கீழ் ஜாதின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனா அவங்க வந்து அவங்களோட சுயநலத்துக்காக இவங்களை வச்சு யூஸ் பண்ணல. கண்டிப்பா அந்த மாதிரி இந்த படத்துல எதுவுமே சீன்ஸோ எதுவுமே காட்டல. இவன் இப்படி எடுத்துக்கலாம், 2 கேஸ் ஆளுங்க சேர்ந்து ஒருத்தவனை மேல ஏற்றி எடுத்துட்டு போற மாதிரி கூட எடுத்துக்கலாம்.
அந்த மாதிரி எழுதலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த படத்தோட முக்கிய பயில இதுவே என்ன பார்த்தீங்கன்னா அந்த திறமை தான். ஒரு சீன் ஒன்று வரும் எப்படின்னா ஹெல்ப் பண்ற மாதிரி. ஒரு சீன் ஒன்று வரும் எப்படின்னா ஹீரோவோட கூட இருக்கணும் திட்டுவாங்க, நம்ம எதிரியோட டீம்ல போயிட்டு அவங்க மூலமா மேலே போனா அப்படின்னு சொல்லி திட்டுற மாதிரி சீன் வரும். அந்த இடத்துல அமீரோட டைலாக்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. சூப்பரான டைலாக், ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக்ஸ் தாங்க, வேற லெவல் டைலாக்ங்க. டைலாக் வேற லெவல்ன்ற பாருங்க, பவர்ஃபுல் டைலாக்லாம் அடிச்சிக்க முடியாது படத்துல. இப்போ திறமை தான் முக்கியம். எல்லாம் எதுல இந்த கத்தி எடுக்கிறது, இந்த சண்டைக்காக எதிர்த்து போராடுறோம், சண்டை செய்யறன்றதே நீட் அண்ட் கிளீனா சொல்லியிருக்காங்க. அமீர் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் இந்த சீனுக்கு அப்புறம். அந்த துருவ சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு, நம்ம எதுக்காக அவங்க கிட்ட நம்ம கத்தி எடுத்தோம், எல்லாரும் சமம்னு சொல்லி தான் கத்தி எடுத்தோம், ஆனா நமக்குள்ளேயே இவன் என்ன பிச்சைக்காரன் அப்படின்ற மாதிரி நம்ம மண்டைக்குள்ள ஏறி போயிடுச்சு அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். படம் பார்த்து அந்த சீன்லாம் பாருங்க, ரொம்ப படம் என்னமோ ரொம்ப லென்த் மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா லென்த்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசா எனக்கு லென்த்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை. உண்மையுமே நீங்க கதைக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ், ஒரு அந்த மாதிரி ஒரு பயோகிராஃபி, ஒரு முன்னேறணும், அந்த மாதிரி ரொம்ப இன்வால்வ்மெண்டான படம் பார்க்கணும்னு நினைச்சா கண்டிப்பா பயங்கர ஒர்த்தா இருக்கு. ஆனா ஒரு சீன்லயுமே பசுபதி அவங்க பையன் வந்து வேற எதுக்கு மாறி போயிடக்கூடாது, எப்படியாவது அவனை நல்லா இது பண்ணிடணும், தப்பான அதாவது ஸ்டார்டிங்ல என் பையனை பத்திரமா பாத்துக்கணும்ன்ற கேரக்டர்ல இருந்து என் பையன் பெரிய ஆளா ஆயிடணும், சாதிக்கணும்ன்ற கேரக்டர் வரைக்கும் சேஞ்ச் ஆகி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். வேற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ்ல பாதுகாக்கணும், பையனையும் வளர்த்து விடணும். அந்த ரோல்லாம் வேற லெவல்ல, அந்த சீன்லாம் சூப்பராகவே இருக்கும் படத்துல எல்லாமே. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிங்க என்ன மாதிரி எடுத்திருக்காங்க தெரியுமா சினிமோட்டோகிராஃபி. அந்த ஒரு சீன் விஷுவல்ஸும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னா இது வந்து மேக்ஸிமம் வந்து லைவ் லொகேஷன் தான் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த இடம் எங்கன்னா நம்ம அந்த செம்மண் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திருச்செந்தூர் டு தூத்துக்குடி ரூட்ல தான் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அந்த கிராமத்தை தான் இது ஃபுல்லாகவே எடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி டெக்னிக்கல் வைஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச மாரி செல்வராஜ் கூட எனக்கு பரியேறும் பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்து வந்த படம்லாம் வந்து பிடிக்கும். எப்படின்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பரியேறும் பெருமாள் அளவுக்கு வந்து என்ன வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி தெரியல எனக்கு. வாழை அஃபெக்ட் பண்ணிச்சு, வாழை அஃபெக்ட் பண்ணிச்சா? நான் வந்து பெருசா சொல்றேன், பெரிய ஆக்டர் வச்சு அப்படி வாழைன்றது கண்டிப்பா எல்லாருமே அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். கதற விட்டேன். ஆனா துரு விக்ரமோட வச்சு ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு படத்துல குறைன்னு சொல்ற மாதிரி எனக்கு எதுவுமே எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் எல்லாமே லென்த் குறைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் இல்லை. லென்த் இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லைன்றதுக்கு இதுவும் ஒரு படம். அதாவது மியூசிக் சரி, ஆக்டிங் வைஸ் எல்லாமே இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஹோல்ட் பண்ணி. இதுக்கப்புறம் துருவ விக்ரம் வேற மாதிரி இருப்பாரு, இதே ஃபாலோ பண்ணி போயிட்டானா. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னா துருவோட ஆக்டிங்ல வந்து விக்ரம் வந்துட்டு போனாரு. நானும் அதை தான் சொல்லலான்னு இப்போ வந்தேன். இன்னொருமே புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்னு வாங்கல, பழைய டைலாக்டா இருந்தாலும் உண்மையை சொல்லிதானே ஆகணும். நீங்க படம் பார்த்தா தெரியும். அதாவது புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது நடிப்புக்காக அப்புறம் அவ்வளவு மெனக்கடுறாரு ஒருத்தர். அப்பா அளவுக்கு அதே அளவுக்கு எவ்வளவு பெரிய நடிகன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். உண்மையை சொல்ல போனா இதுல துருவோட ஆக்டிங் நான் பார்க்கும்போது சேது படத்துல விக்ரமோட ஆக்டிங் மாதிரி எனக்கு அப்பப்போ அந்த மொட்டை அடிச்சுட்டு அந்த கபடி இதெல்லாம், ஏன்னா ஒரு இதுல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், முடி தாடி வளர்த்துக்கிட்டு மொட்டை அடிச்ச அதெல்லாம் இருக்கும். எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருக்கும். படத்து அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியே போயிட்டு இருக்கும். படத்துல அந்த கபடி சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு குறைன்ற மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியல இந்த படத்துல. கிடையாது, இதுல எல்லாருமே பாருங்க நெகட்டிவா பிளட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் வழக்கம் போல. எங்கடா இருந்துச்சு அந்த ஹோட்டல் ஸ்டார்டிங் சீனே, ஹோட்டல்ல கொஞ்சம் பிளட்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. ஸ்டோரி டெல்லிங் வைஸ் சரி, டைரக்ஷன் வைஸ், ஆக்டிங் வைஸ், ரொம்ப எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கு. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த பைசன் வந்து எனக்கு தெரிஞ்சு தீபாவளி ரேஸ்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க ஜாலியா பார்க்கணும், எனக்கு என்டர்டைன்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா நீங்க டியூட செலக்ட் பண்ணலாம். எனக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸும் வேணும், படமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பைசனை செலக்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணலாம். தீபாவளிக்கு வந்து 4 நாள் லீவ் இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு படம் கூட நீங்க பார்க்கலாம். எல்லாம் யோசிச்சோம், அஜித் விஜய் அந்த மாதிரி பெரிய ஆள் படமா வருது எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா நல்லதான் இருக்கு. உண்மையை சொல்ல போனா அஜித் விஜய் வராத தீபாவளிக்கு வராத அப்போ படம் வந்தப்போ படம்லாம் எந்த படமும் இதுக்கு நல்லாவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. சர்தார் அதான் சாரி அதை மறந்துட்டேன் பாத்தீங்களா. சர்தார் மட்டும் நான் எக்ஸ்பர்ட் சர்தார் விட்டுறேன், ஏன்னா சர்தார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதெல்லாம் வேணாம். சரி ஓகே. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்ன ரேட்டிங் கொடுக்க சொன்னா இந்த படத்துக்கு வந்து நான் 4.5க்கு 4.5 கொடுப்பேன். என்னடா சொல்ற? 4.9 கூட கொடுப்பேன், 5 கூட கொடுப்பேன். எனக்கு இன்ன வரைக்கும் அந்த படத்துல இருந்து வெளில வராம இருக்கு. ஆமா, இப்ப வரைக்கும் அந்த கதை சொல்லிட்டு தான் இருந்தேன். படம் இன்னொரு கூட போனோம் பைக்ல வரும்போது. ஆக்சுவலா வீடியோ படம் பார்த்து முடிச்சுட்டு 1 டே ஆயிடுச்சு. பட் என்ன இருந்தாலும் அந்த மைண்ட்ல டியூட் தான் பார்த்தேன், ஜாலியாக தான் இருந்துச்சு. அது பார்த்துட்டு
இந்த பைசன் பார்த்ததுக்கு அப்புறம் மைண்டே ஒரு மாதிரி பிளாங்க் ஆகி என்ன பைசன்ல போயிட்டான் அவன். பைசன்ல போயிட்டு பைசன்ல தான். ஓவரால் படம் வந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நீங்கள் ஃபேமிலியோடய போய் பார்க்கலாம். அதுக்காக ரொம்ப ரத்தம் தெரிகிற மேசின்லாம் ரொம்ப அநியாயத்துக்கெல்லாம் கிடையாது. சீன் இருக்குது, ஆனால் அதுக்கு ரொம்ப அநியாயம் பார்க்க முடியாதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த தீபாவளியை போயிட்டு இந்த படம் எல்லாத்தோடையும் சேர்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்பவும் சொல்கிறது தான், புதுசாக ஆரம்பிச்சிருக்க சேனலு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த படம் நாங்கள் பார்த்துட்டு அடுத்த ரிவ்யூவில் வரோம். அது வரைக்கும் டாடா பை பை.